हरिः ओम्। वाचस्पतिं विश्वकर्माणमूतये मनोयुजं वाजे अद्याहुवेम। स नो नेदिष्ठा हवनानि जोषते विश्वशम्भो प्रवसे साधुकर्म। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய இந்த சமயத்திலே நிறைய பேர் பல விதமான பிரதிஜைகள்லாம் பண்ணிக்கொள்வார்கள். இந்த வருஷம் நாம் இப்படி செய்வேன், இந்த வருஷம் இந்த காரியத்தை செய்வேன், இனிமேல் இப்படியெல்லாம் நடந்து கொள்வேன் அப்படின்லாம் சொல்றது வழக்கம். சொல்லாட்டாலும் கூட மனசுக்குள்ளேயாவது ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வார். அது மாதிரி நடக்கிறானா இல்லையா அப்படிங்கிறது அடுத்த வருஷம் 1ஆம் தேதி வரைச்சே தெரிஞ்சிடும். ஏன்னா மறுபடியும் அதையே சொல்வாளா இருக்கும். அதுல நிறைய பேர் செய்யறது என்ன கேட்டான்னா, கூடிய வரைக்கும் சத்தியம் சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்றத மனுஷன் குறைச்சிக்கணும். பொய் சொல்ல சொல்ல மனுஷனுக்கு தேஜஸானது குறைகிறது. குறிப்பாக பிராமணனுக்கு தேஜஸ் குறையுமா. பிராமணனுக்குன்னு ஒரு தேஜஸ் இருக்கு, அந்த தேஜஸானது பொய் சொன்னா குறைந்து விடும். அதனால பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வேதம் பல இடத்துல சொல்லிடும். குறிப்பாக யாகம் பண்றவன் பொய் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லிடும். அதனால கூடிய வரைக்கும் பொய்யை குறைச்சிக்கணும் அப்படின்னு ஒரு பிரதிஜையை நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு அப்படி ஒரு விஷயத்தை நமக்கு வலியுறுத்தும்படியாக நிறைய கதைகள் இருக்கு வேதத்துல. வேதத்துல கதைகள் சொன்னா சம்பவங்கள் அப்படின்னு அர்த்தம். நிறைய சம்பவங்கள் நடந்த கதைகள் எல்லாமே வேத கதைகள். அப்படின்னா ஏதோ அம்புலி மாமா கதைகள் மாதிரி கற்பனை கதைகள் கிடையாது, எல்லாமே நடந்த கதைகள். அதை நம்ம 1-2 கதை பார்க்கலாம். இப்பொழுது தேவாசுர யுத்தம் அப்படின்னு ஒண்ணு வேதத்துல அடிக்கடி வரும். தேவாசுரா சையர்த்தா ஆசன், தேவர்களும் அசுரர்களும் யுத்தம் செய்து கொண்டார்கள், அடிக்கடி வரும். என்னதான் காரியம்? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இதுதான் அடிக்கடி நடந்துட்டே இருக்கும். அதில் நல்லவர்கள் ஜெயிக்கணும், கெட்டவர்கள் தோற்று போகணும் அப்படின்னு பொதுவாக அது நடந்துட்டு இருக்கும். ஆனா யுத்தம்னு நடந்தா கூடவே எல்லாருக்கும் என்ன வரும் கேட்டா, மனசுல ஒரு அமைதி இல்லாத போயிடும். ஏன்னா யார் ஜெயிக்கிறார்கள், யார் தோற்க போகிறார்கள், யார் உயிரோட இருப்பார்கள், யார் உயிரோட இருக்க மாட்டார்கள் அப்படின்லாம் ஒண்ணு இருக்கும். ஒரு இடத்துல பார்த்தா பயம் இருக்கும், மரண பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நினைச்சு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. உண்மையில என்ன கேட்டான்னா, அதாவது மரண பயத்தை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பயம்ங்கிறது என்ன கேட்டான்னா, அது நம்மளே ஏற்படுத்திக் கொள்வது. பயம்னு ஒண்ணு கிடையாதுங்கிறான். பயம் என்பது நாமளே ஏற்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறான். ஏன்னா பயம் இல்லாம இருக்கலாம், சில பேர் பயம் இல்லாம இருக்கா இல்லையா? அப்போ நல்ல ஞானம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. மரணம்னா என்ன, ஆத்மானா என்ன, சரீரம்னா என்ன, இதை பத்தி ஞானம் வந்துருக்குன்னா மரண பயத்தை குறைக்கலாம். சாஸ்திரத்துல என்ன சொல்றாங்கன்னா, மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது. யாரா இருந்தாலும் மரணம் கட்டாயம் உண்டு, ஆனால் மரண பயத்தை தடுக்கலாம் அப்படிங்கிற. ஏன் கேட்டா ஆத்மானா என்ன, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அப்படின்னு முதலான விஷயங்கள்ல நிறைய இருக்கு. பகவத்கீதையில கண்ணன் அதான் சொல்றான், 2 விஷயம் சொல்றான். முதல்து ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, இது முதல் விஷயம். 2வது விஷயம், சரீரத்துக்கு மரணம் கட்டாயம் உண்டு. இந்த 2 என்ன ஆனாலும் மாறாது. சரீரத்துக்கு மரணம் வந்துருதே அப்படின்னா என்ன பண்ணாலும் மரணம் வரதான் வரும், வராம இருக்காது. யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் மரணம் வரும், தவிர்க்க முடியாது. அதனால அதை நினைச்சு பயப்படக்கூடாது. ஆத்மாவுக்கு மரணம் அப்படின்னா ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, அதனால அதை நினைச்சும் பயப்படக்கூடாது. இப்படி எல்லாம் இருக்கு. இந்த ஞானம்ங்கிறது அதுக்காக தான் வந்திருக்கு, மரண பயத்தை குறைப்பதற்காக தான். நமக்கு இந்த உபனிஷத் ஞானங்கள்லாம் வந்திருக்கிறதே அதுக்காக தான். ஆனா இப்ப தேவர்கள் அசுரர்கள் இவாளெல்லாம் சண்டை போட்டு இருக்கச்சு, இவாளுக்குள்ள அந்த மரண பயம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டே இருக்கு. அதுல மெதுவா இப்படி இவர்கள் பார்த்தார்கள், அக்னி பகவான் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப சாந்தமா இருக்கார். நாளைக்கு யுத்தம் என்ன ஆகுமோ, யார் போக போறாளோ அப்படின்னு அந்த கவலை எல்லாம் இல்லை.
மரண பயம் இல்லாமல் இருக்கார், போட்டி பொறாமை இல்லாம இருக்கார். அதனால அக்னி பகவானை பார்த்து நம்ம கத்துக்கணும்னு தெரிஞ்சு சொன்னா நேர அக்னி கிட்டேயே போனார்கள். அக்னி பகவானே, நீங்கள் எங்க மனசுக்குள்ள வந்துருங்கோ, வந்துட்டா உங்களை மாதிரி நாங்களும் பயம் இல்லாமல் இருப்போம். அக்னி பகவான் எப்படி பயம் இல்லாமல் இருக்காரோ அந்த மாதிரி ஹிருதயத்துல அக்னி இருந்தால் எங்களுக்கும் பயம் இருக்காது, எங்களுக்கும் மரணம் இருக்காது, அதனால நாங்களும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அக்னிகிட்டே போய் கேட்டான். வா எல்லாரும் தேவர்கள்லாம் போய் கேட்டான், அக்னி பகவானே எங்க மனசுக்குள்ள வந்துருங்கோ, எங்களுக்கு மரணம் இருக்காது, மரண பயம் இருக்காது, நாங்க நிம்மதியா இருப்போம், சந்தோஷமா இருப்போம்னா சொன்னான். அக்னி பகவான் சொன்னார், வாஸ்தவம் தான், ஆனால் நான் பொதுவானவன், தேவர்களுக்கும் பொதுவானவன், அசுரர்களுக்கும் பொதுவானவன், ரெண்டு பேருக்கும் நான் பொதுவா இருக்கக்கூடியவன். நான் போய் உங்க மனசுல வந்து இருந்துட்டேன் அவளுக்கு இல்லை அப்படின்னா அது பாரபட்சம் காமிச்சதாக ஆயிடும். அதனால அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்கோ, நான் அசுரர்கிட்ட போய் கேட்கிறேன், அவளுக்கு இல்லை நீங்க போய் கேளுங்கோ, ஏதாவது வழி பண்ணுங்கோ அப்படின்னா. உடனே தேவர்கள்லாம் அசுரர்கள் கிட்ட போனார்கள். நாங்கள்லாம் அக்னியை நாங்க வந்து எங்க மனசுல வச்சுக்க போறோம், அதுக்கு உங்களுடைய பர்மிஷன் வேணும் அப்படின்னு கேட்டா. அசுரர்கள் சொன்னார்கள், அக்னியை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீர்கள் அப்படின்னா. தேவர்கள் சொன்னார்கள், நாங்க ஒன்றும் பண்ணல, எங்க ஹிருதயத்துல அக்னியை வச்சுக்க போறோம், அதனால மனசுல ஹிருதயத்துல அக்னி இருப்பார், அதனால எங்களுக்கு மரண பயம் இருக்கா, நாங்க சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னா. உடனே அசுரர்கள் என்ன போட்டிக்கு, அது என்ன நீங்க ஹிருதயத்தில் வைத்துக் கொள்வது, நாங்களும் தான் ஹிருதயத்தில் வச்சுக்கிறோம், நாங்களும் தான் உங்களை மாதிரி இருக்கோம், எங்களுக்கு மாத்திரம் ஹிருதயத்தில் அக்னி கிடையாதா என்ன, நாங்களும் ஹிருதயத்தில் அக்னி வச்சுக்கிறோம், மொத்தமா உங்களுக்கே கொடுக்க முடியாது அப்படின்னா. இப்ப பேச்சுவார்த்தை ஆரம்பம். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை அப்படி பேசியிருக்கா. இப்படி பேச்சுவார்த்தை பண்ணி கடைசியில என்ன முடிவாச்சுன்னு கேட்டான்னா, தேவர்கள் வந்து ஹிருதயத்துல அக்னியை வைத்துக் கொள்ள வேணும், அசுரர்கள்லாம் வெளியில அக்னியை வைத்துக்கணும் அப்படின்னு முடிவாயிருக்கு. வெளியில அக்னிங்கிறது தேவை, நமக்கே அக்னி ரொம்ப தேவை. ஏன்னா நம்ம தலிகை பண்றதுக்கும் அப்புறம் சில குப்பைகள்லாம் எரிக்கிறதுக்கும் இதுக்கெல்லாம் அக்னி தேவையா இருக்கு. இதுக்கெல்லாம் லௌகிக அக்னி அப்படின்னு பெயர். வெளி உபயோகத்துக்காக இருக்கக்கூடிய அக்னி. தேவர்கள் சொன்னது, நாங்க உள் உபயோகத்துக்காக அக்னி வச்சிருக்கோம், மனசுல அக்னி வச்சுட்டு இருக்கோம், ஹிருதயத்துல அக்னி வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒத்துண்டுட்டா. ஒரு ஒப்பந்தம் ஆயிடுத்து. அசுரர்கள் வெளி உபயோகத்துக்கு அக்னியை வச்சுட்டு இருந்தார்கள், தலியை பண்ணினார்கள், இதெல்லாம் பண்ணார்கள். தேவர்கள் வந்து ஹிருதயத்தில் வச்சிருக்கிற அக்னிக்கு வைதிக அக்னி அப்படின்னு பெயர். அதாவது நம்ம ஏதாவது ஹோமங்கள்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, விவாகம் உபநயனம் எல்லாத்துலயும் ஹோமம் உண்டோ இல்லையோ, அந்த ஹோமத்துல ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டா அக்னியை மூட்டுவாங்க. அதாவது மடப்பள்ளியிலேருந்து அக்னி கொண்டு வரணும் கணக்கு, மடப்பள்ளியிலேருந்து அக்னியை கொண்டு வந்து அக்னியை சேர்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மந்திரம் ஒண்ணு சொல்லி இவா ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அக்னியை அந்த அக்னியில சேர்க்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, சின்ன சமித்தோ இல்ல தர்ப்பமோ ஏதோ இருக்கும், அதை சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லி உங்க ஹிருதயத்திலேருந்து அக்னியை வெளியில கொண்டு வந்து அதை இந்த அக்னியில சேர்க்கணும் அப்படின்னு கணக்கு. ஏன்னா ஹிருதயத்துல இருக்கிற அக்னி தான் வைதிக அக்னி, வெளியில இருக்க அக்னி லௌகிக அக்னி. வைதிக அக்னி அதுல கலக்கணும், அதுல கலந்தாதான் அதுலதான் நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணணும், இல்லாட்ட பண்ண முடியாது. அதனால அந்த ஹிருதயத்திலேருந்து கொண்டு வந்து அக்னி அதுல சேர்ப்பார். அதுக்கப்புறம் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச அப்புறம் கடைசியில என்ன பண்ணணும்னு கேட்டான்னா மறுபடியும் அந்த அக்னியை திருப்பி ஹிருதயத்துக்குள்ள உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அதுக்கு அக்னி வாங்குதல் அப்படின்னு பெயர். அக்னி வாங்குதல்னா அக்னியை மறுபடியும் ஹிருதயத்துக்குள்ள வைத்துக் கொள்ளுது. ஆக இது கட்டாயம் பண்ணணுமா, ஆரம்பத்திலையும் முடிவுலையும். மொத்தமா என்ன கேட்டா நம்ம ஹிருதயத்துல அக்னி எப்பவுமே இருக்கணும், இல்லாம இருக்கவே கூடாது. பிராமணன் அப்படின்னா அவனுடைய ஹிருதயத்துல அக்னி இருக்கணும். அந்த அக்னி எப்ப வேணுமோ அப்போ அவன் வெளியில எடுத்து வைதிக காரியம் பண்ணணும், மறுபடியும் வேணும்னா அது உள்ளுக்குள்ள வைக்கணும் அப்படின்றது. அதனால ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அக்னியானவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். அந்த அக்னிக்கு என்ன கேட்டான்னா அவரை திருப்திப்படுத்தணும். ஹிருதயத்துக்குள்ள அக்னி இருக்காரு இல்லையோ, அக்னி தேவன், அவரை திருப்திப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் கேட்டா நிறைய அவருக்கு ஹோமங்கள்லாம் பண்ணணும். திருப்பி திருப்பி அக்னியை ஹிருதயத்தை வெளியில கொண்டு வந்து வச்சு யாகங்கள் அக்னிஹோத்திரங்கள் இன்னும் என்னென்ன இருக்கோ, ஔபாசனம் நித்தியப்படி ஔபாசனமே பண்ணலாம். நித்தியப்படி ஔபாசனம், நித்தியப்படி அக்னிஹோத்திரம் இதெல்லாமே இந்த ஹிருதயத்தில் இருக்கிற அக்னியிலேருந்து வெளியில கொண்டு வந்து பண்றதுதான்.
எல்லாமே. அதனால இதெல்லாம் நிறைய பண்ணான்னு வச்சுக்கோங்க, அக்னிக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும், அவரும் நன்னா ஜொலிப்பார். அது மாத்திரம் இல்ல, அந்த எத்தே அக்னே தேஜகான் மந்திரம், அக்னியே உன்னுடைய தேஜஸ் எனக்கு வரணும்னு சொல்லிட்டு அக்னி ஜொலிச்சா இவனுக்கும் முகம் நன்னா பிரகாசமா இருக்கும், இவனும் நன்னா தேஜஸ்வியாக இவனும் இருந்துட்டு இருப்பான். அப்படிலாம் இருக்கு. இது முதல் விஷயம். அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டா, நம்ம ஹிருதயத்துல அக்னி இருக்காரு இல்லையோ, அதனால நாம எப்பவுமே சத்தியம்தான் பேசணும், பொய் சொல்லக்கூடாது. சத்தியத்தை பேசினால் ஹிருதயத்துல இருக்கிற அக்னிக்கு நெய் சேர்த்தா மாதிரியா அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அக்னிக்கு நெய்ங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்ப அக்னி சந்தோஷப்பட்டா ஒரு தேஜஸ் வரும், அந்த தேஜஸ் நம்ம முகத்துல இருக்கும். பொய் பேசினோம்னா அந்த அக்னியில ஜலம் சேர்த்த மாதிரி ஆயிடும், அப்ப அந்த அக்னி அணைஞ்சா மாதிரி ஆயிடும். அக்னி அணைஞ்சதுன்னா என்ன ஆகும், ஒரே புகை தான் வரும். அப்ப நமக்கும் தேஜஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு போயிடும் அப்படின்னு வேதம் சொல்றது. அதனால பிராமணனா இருக்கிறவன் ஹிருதயத்துல எப்பவுமே அக்னி இருக்கிறபடினால அந்த அக்னி மாதிரி தேஜஸா நம்மளும் இருக்கணும் அப்படின்னா பொய் பேசக்கூடாது, சத்தியம்தான் எப்பவுமே பேசிட்டு இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்கு. இதுக்கு என்ன, அருணர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ரொம்ப வயசான காலத்துல படுத்துட்டு இருந்தார். அப்போ பக்கத்துல இருக்கோ எல்லாம் அவருடைய பந்துக்கள்லாம் அருணர்கிட்ட போய் கேட்டா, அருணரே நமக்கும் ரொம்ப வயசாயிடுத்து, அக்னி எங்க இருக்குன்னு கேட்டா. இந்த அதாவது என்ன கேட்டாலும் அந்த காலத்துல அக்னி ரொம்ப முக்கியம், அந்த அக்னியை ரட்சிச்சு வச்சு அதுல தான் அந்த அந்திம சம்ஸ்காரங்கள் எல்லாமே பண்ணுவான். அக்னி எங்க இருக்குன்னு கேட்டா, அப்ப அவர் சொன்னார், அக்னி ஹிருதயத்துல தான் இருந்துட்டு இருக்க அப்படின்னார். அவள்லாம் சொன்னா, உங்க ஹிருதயத்துல பார்த்தா அக்னி இருக்கிறதாவே தெரியலையே அப்படின்னா. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டார். நீங்க ஓயாத தொண பேசிகிட்டே இருக்குங்க, எப்பவுமே பேசிகிட்டே இருந்தா அக்னி வெளில வந்துடுவாராம். ஓரளவு தான் பேசணும், தேவையானதான் பேசணும். ஏன்னு கேட்டா அதிகமா பேசினால் பொய் தான் வரும். எப்பவுமே பொய்யை குறைக்கணும்னா பேச்சை குறைக்கணும் முதல்ல. சத்யாய மிதபாஷிணாம், நம்ம வாக்குல நிறைய தோஷங்கள் இருக்கு, பொய் பேசக்கூடாது, மற்றவர்களை பத்தி நிந்தனை எல்லாம் செய்யக்கூடாது, தற்பெருமை பேசக்கூடாது, இப்படிலாம் நிறைய இருக்கும் இல்லையோ. இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன கேட்டா மொத்தமா பேச்சை குறைக்கணும், தேவையானாதான் பேசணும், இல்லாட்டா பேசக்கூடாது அப்படின்னு வச்சுக்கணும். ஆனா இவர் என்ன பண்ணுவார், இந்த அருணாங்கோ ஓயாத பேசிகிட்டே இருப்பார். அதனால பேசி 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 இவருக்கு பொய் கலந்து போய் கடைசியில உள்ள இருக்கிற அக்னியும் இருக்காரா இல்லையா அப்படின்னு தெரியாத மாதிரி ஆயிடுச்சான். அதனால அவர்கிட்ட சொன்னா, முதல்ல நீங்க பேச்சை குறைங்க, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட அக்னி இருக்காராங்கிறத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும். ஆக அந்த மாதிரி ரீதியில அக்னி நன்னா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம பேச்சை குறைக்கணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பாக நாம பொய் பேசக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதுல பொய் பேசினால் நம்முடைய அக்னியினுடைய தேஜஸ் குறையும், அக்னியுடைய தேஜஸ் குறைஞ்சா நம்முடைய தேஜஸும் குறையும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. இது ஒரு கதை. இதே மாதிரி சதவத பிராமணத்துல இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு. இதுவும் தேவர்கள் அசுரர்கள் பத்தி தான். பகவான் ஆதியில நிறைய சிருஷ்டிச்சார். அப்ப என்னென்ன சிருஷ்டிக்கிறாரோ அதெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் மாத்தி மாத்தி எடுத்துட்டு இருக்கா. எங்களுக்கு இது வேணும், எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு. பெரும்பாலும் யார் யார் என்னென்ன கேட்கிறாரோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். தேவர்கள் எனக்கு இது வேணும்னா சரி நீங்க எடுத்துக்கோங்க, எங்களுக்கு இது வேணும்னா சரி நீங்க இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு அவளே பங்கு போட்டுக்கிறான். ஆனா கடைசியில என்ன ஆச்சு கேட்டா, யாகம் முதலான நல்ல காரியங்கள்லாம் தேவர்கள் பக்கம் இருக்கு, சாதாரணமானதெல்லாம் அசுரர்கள் கிட்ட இருக்கு. நல்ல ஞானம்னா தேவர்கள் கிட்ட போகும், அஜ்ஞானம் தான் அசுரர்கள் கிட்ட போகும். அந்த மாதிரிலாம் இருந்திருந்து இப்படி பெருமாள் ஒண்ணு ஒண்ணா படைச்சுட்டு இருக்கார், அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கார். அப்ப அந்த சமயத்துல வாக்கு அப்படின்னு ஒண்ணு சிருஷ்டிச்சார். வாக்குனா வார்த்தை பேசுற மொழி, அதை சிருஷ்டிச்சார். உடனே அதை தேவர்கள் அசுரர்களும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு பிரிச்சுட்டான். சண்டை போட்டார் ரெண்டு பேரும். எனக்கு தான் வாக்குன்னா எனக்கு தான் வாக்குன்னா. பெருமாள் சொன்னார், நீங்க கவலைப்படாதவங்க, வாக்குலயே ரெண்டு விதம் இருக்கு, சத்தியம்னு ஒண்ணு அசத்தியம்னு ஒண்ணு. அப்ப யாருக்கு எதோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படின்னா. உன்னை எங்களுக்கு ரெண்டு வேணும் அப்படின்னா தேவர்கள், எங்களுக்கு உண்மை பொய் ரெண்டு வேணும்னா. அசுரர்கள் சொன்னா எங்களுக்கு உண்மை பொய் ரெண்டு வேணும் அப்படின்னு. ஏன்னு கேட்டா சில சமயம் பொய் தேவைப்படுறது, பொய்னால காரியத்தை சாதிச்சுக்க முடியும்.
பெருமாள் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால ரெண்டு வேணும்னா இவாளும் ரெண்டு வேணும்னா சரி பெருமாள் பார்த்தா சரி நீங்களும் ரெண்டு வச்சுக்கோங்க நீங்களே ரெண்டு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டார். ஆனா கூட தேவர்களுக்கு இது சரிப்படல. என்னடா ஒவ்வொரு தரமும் அசுரர்களை காட்டும் நமக்கு விசேஷமா ஏதாவது கிடைக்கும். ஆனா இந்த தரம் கடைசியில விசேஷமா எதுவும் கிடைக்கல. அதனால தேவர்களுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாச்சு. அவ என்ன பண்ணா கேட்டான்னா, இவா கிட்ட வாக்குல சத்தியம் அசத்தியம்னு ரெண்டு இருக்கும் இல்லையோ, அசத்தியத்தை விட்டுட்டா, கை விட்டுட்டா. சத்தியத்தை மாத்திரம் நன்னா பேசி 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 அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கா, வளர்த்துட்டே இருக்கா, போஷணம் பண்ணிட்டே இருக்கா. பொய் அப்படிங்கிற அசத்தியத்துக்கு ஆதரவே கொடுக்கல. ஆனா அசுரர்கள் என்ன பண்ணா பொய்க்கு நிறைய ஆதரவு கொடுத்தாரு. அவர்கள் சத்தியத்தை விட்டுட்டார்கள். ஏன்னா பொய்யால பேசினா நிறைய காரியத்தை சாதிச்சுக்க முடியும். அதனால அவ பொய்யை விட்டுட்டு பொய்யை நிறைய சொல்லி சத்தியத்தை விட்டு விட்டார்கள். இப்படி எல்லாம் இருந்தது. இப்ப இந்த பொய் அசுரர்கள் கிட்ட பொய் நிறைய இருக்கு, தேவர்கள் கிட்ட சத்தியம் நிறைய இருக்கு. தேவர்கள் வாயை திறந்தா சத்தியம் வரும், அசுரர்கள் வாயை திறந்தா பொய் வரும். இப்படி எல்லாம் இருந்தது. அதனால அசுரர்களுக்கு கடைசியில என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் காரியங்கள்லாம் கை கொடுத்து பொய் சொல்றவனுக்கு பார்த்தோம்னா அவன் காரியங்கள்லாம் கெடுக்கணும் நடந்துட்டு இருக்கும். அசுரர்கள் கை ஓங்கித்து, அசுரர்கள் வாழ்க்கை சீரும் செழிப்புமா இருந்தது. பொய் சொல்றவன் பொழிச்சுவான். அந்த மாதிரி அவன் ரொம்ப சௌக்கியமா இருந்துட்டு இருந்தா. தேவர்கள் ஒன்னும் கையாலாகாதவன் போல இருந்துட்டு இருந்தா. ஏன் இப்படி இருக்கவங்க இந்த மாதிரி சமயத்துக்கேற்ற பொய் சொல்லணும்பா, சமயத்துக்கேற்ற பொய் சொன்னாதான் பொழிச்சுக்க முடியும், கேட்டா பொழிச்சுக்க முடியாது. அப்படிலாம் இருந்தது. இதெல்லாம் முன்காலத்திலேயே அப்படிதான் இருந்து இப்பவும் அப்படிதான் இருக்கு. இல்ல வேதம் சொல்றது இது எப்பவுமே இப்படிதான். பொய் சொல்றோம் பொழிச்சுப்பான், சத்தியம் சொல்றோம் கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்ற வேதம் இன்னொரு விஷயத்த சொல்றது. ஆனால் இது தாற்காலிகமானதுதான் இருக்கு. ஆரம்பத்துல அவன் பொய் சொல்றவன் பொழிச்சுப்பானா இருந்தா கூட கடைசியில அவன் தோத்து போவான். சத்தியம் சொல்றவன் முதல்ல கஷ்டப்பட்டாலும் தவிர கடைசியில அவன் தான் நிலைச்சு நிற்பான். இவன் கடைசியில ஜெயில தான் போய் நிற்பான். போய் சொல்றவன் அவன் நிலைச்சு நிற்பான். சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு உபனிஷத் வாக்கியம் இருக்குள், சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படின்னு. அதுவும் வேதம் சொல்றது. அதே மாதிரி தேவர்களுக்கு என்ன ஆச்சுன்னா முதல்ல அவர்களுக்கு சத்தியத்தை பிடிச்சிருந்த அவர்களுக்கு பெரிய வெற்றி எல்லாம் ஒன்றும் கிடைக்கல. அவன் என்ன பண்ணா மேலும் மேலும் சத்தியத்தை அதிகமாக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாகங்கள்லாம் பண்ணான், நிறைய வேதங்கள்லாம் சொன்னான். எப்பவுமே யாகம் வேதம் இதெல்லாம் சொன்னா சத்தியம் அதிகமாகும். முதலே சொன்னேன் இல்லையா, பேச்சை குறைச்சிக்கணும். பேச்சை குறைக்கணும்னா லௌகிக பேச்சை குறைக்கணுமே தவிர பகவானை பற்றிய ஸ்தோத்திரங்கள் யாகங்கள் மந்திரங்கள் வேதங்கள் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். அப்போ சத்தியம் அதிகமாகும். ஏன்னு கேட்டா 100க்கு 100 சத்தியம் வேதம்ங்கிறது. வேதங்கள் வேத மந்திரங்கள் பகவானை பற்றிய ஸ்தோத்திரங்கள்ல 100க்கு 100 சத்தியமானபடினால அதை சொன்னா நம்ம சத்தியவாதி ஆயிடுவோம். சோபதே சத்தியவாதி அப்படிங்கிற தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்தில், எம்பெருமானே உன்னை ஸ்தோத்திரம் பண்ணினால் நான் சத்தியவாதி ஆகிறேன். ஏன்னா உள்ளதை தானே சொல்றேன். உன்னை பத்தி என்ன ஸ்தோத்திரம் பண்ணாலும் நான் உள்ளதை சொன்னதா இருக்கேன், அதனால நான் சத்தியவாதி. அது மட்டும் இல்ல, உமக்கு தாச சத்தியன் அடிவர்க்கு மெய்யன்னு திருநாமம், அதனால நான் சத்தியவாதி. நான் சத்தியனை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணி சத்தியவாதி ஆகிறேன். 2 அர்த்தத்துல சொல்ற. அதனால சத்தியம்தான் ஜெயிக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா அசுரர்கள் மெதுவா யோசிச்சா, தேவர்கள்லாம் வேதமும் சத்தியம் யாகமும் சத்தியம் இதெல்லாம் சொல்லி சொல்லி அவ சத்தியத்தை அவ அதிகப்படி ஆக்கிட்டு போஷணம் பண்ணிட்டே இருக்கா. அசுரர்கள் இப்பதான் முயற்சிண்டா, நமக்கு அடியோட சத்தியம்ங்கிறதே இல்லாது போயிடுச்சு. அப்ப இந்த சத்தியத்தை வச்சுட்டு தேவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு அங்க போனான். அப்ப தேவர்கள் தீட்சிணிய இஷ்டின்னு ஒரு இஷ்டி பண்ணிட்டு இருந்தா. யாகம் தான் நடத்துது, அது ஒரு யாகம். அசுரர்கள் எட்டி பார்த்தா, இவா பார்த்தோன்னே தேவர்கள் பட்டு யாகத்தை நிறுத்திட்டா. ஏன்னா ஒண்ணும் செய்யாத மாதிரி பேசாம இருக்கலாம் அப்படின்னு பாவனை பண்ணான். சரி அசுரர்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இவ ஒன்றும் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ போனப்பறம் மறுபடியும் யாகம் ஆரம்பிச்சான். நடுவுல யாகத்தை நிறுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு, சமிஷ்ட இதுகு அப்படின்னு பேர் இருக்கு. அப்புறம் அசுரர்களுக்கு ஆனா நடுவில் பார்க்க ஆரம்பிச்சான். அவளுக்கு சந்தேகம் தேவர்கள் ஏதாவது பண்றாளோன்னு. அவன் எப்ப போறாளோ அப்பப்பெல்லாம் தேவர்களும் மெதுவா அப்படி யாகத்தை கொஞ்சம் நிறுத்துற மாதிரி நிறுத்திட்டு அவ போனப்புறம் யாகத்தை ஆரம்பிச்சு பண்ணா. இப்படியே ஆரம்பிச்ச கடைசியில யாகத்தை பண்ணி முடிச்சுட்டா. அதனால என்ன கேட்டான்னா, தேவர்கள் சத்தியத்தை சொன்னவர்களாக ஆனார்கள், அசுரர்கள் பொய்யை சொன்னவர்களாக ஆனார்கள்.
கடைசியில தேவர்களுக்கு தெய்வம் துணை நின்றது, அசுரர்களுக்கு தெய்வம் துணை இல்லை. அதனால கடைசியில அசுரர்கள் தோற்று போன, அவளுடைய பலம் எல்லாம் குறைஞ்சு போச்சு, அவர்கள் தோற்று போனார்கள், தேவர்கள் ஜெயித்தார்கள் அப்படின்னு ஒரு கதை சொல்றது. நம்ம போன கதையில என்ன பார்த்தோம் கேட்டான்னா, சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா குறைவாக பேசணும், நிறைய பேசக்கூடாது அப்படின்னு. இந்த கதையில என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டான்னா, சத்தியத்தை காப்பாற்றணும் அப்படின்னா வேதங்களை நிறைய சொல்லணும். வேதங்கள், ஸ்தோத்திரங்கள், பகவானை பற்றினதெல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தா சத்தியவாதியாக இருக்க முடியும். வேற ஏதாவது லௌகிக பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தா, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தா அப்ப அசத்தியம்தான் நிறைய கலக்கும் அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை வேதம் இங்க சொல்றது. அதனாலையும் நம்ம எல்லா விதத்திலையும் சத்தியத்தை காப்பாற்ற முடியும். சத்தியத்தை காப்பாத்தினா ஜெயம் வரும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, சத்தியமேவ ஜெயத்தேன். அப்ப அதையும் நம்ம யோசிச்சு பார்த்து நம்ம எப்பவுமே சத்தியத்தை பேசணும் அப்படின்னு ஒரு விஷயம் இதுல இருக்கு. அடுத்து மூணாவது ஒரு விஷயம், இதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். மூணாவது விஷயம் பிரம்மச்சாரிய பத்தி இருக்கு. அதாவது முதல்ல பகவான் இந்த ஜகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். இதுல பலவிதமான ஜீவராசிகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறார், மனுஷர்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். எல்லாம் சிருஷ்டிக்கும் போது கூடவே பகவான் என்ன பண்றார், இவாளுக்கெல்லாம் பிறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கிற மாதிரி இறப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்கும்னு அதையும் கூட வச்சுட்டார். இது ஒரு இயற்கையான ஒரு வியவஸ்தா. இயற்கையான வியவஸ்தானா பகவானே ஏற்பாடு பண்ணி வச்சது அப்படின்னு அர்த்தம். யார் பிறக்கிறாளோ அவளுக்கு கட்டாயம் இறப்பு உண்டு. மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை, அச்சேத்திர வஸ்துகள் கூட ஒரு பூ பூத்தது அப்படின்னா அது வாடி போய் கடைசியில ஒண்ணும் இல்லாத போகணும். அது நியமம். அப்படிதான் எம்பெருமானுடைய சிருஷ்டியே இருக்கு. அப்போ இந்த இறப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அதற்காக ஒரு தேவன், தேவர்கள்ல அதுக்குன்னே ஒரு தேவனை அப்பாயின் பண்ணார். அவர் தான் மிருத்யு தேவன், சாட்சாத் யமதர்மராஜன் அப்படின்னு அவன் தான். நீதான் இறப்புக்கான மரணத்துக்கான தேவதை நீதான் அப்படின்னு எல்லாருடைய மரணத்தையும் நீதான் நடத்தணும் அப்படின்னு அவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சார். யம தர்மராஜன் கேட்டார், எல்லாருடைய மரணத்தையும் நான் நடத்த முடியுமா என்ன? நான் ஏதோ தேவர்கள் அப்படின்னா சில பேருக்கு தேவர்கள், சகல பேருக்கும் தேவன்னா எம்பெருமான் தான். யார் யார் என்னென்ன ஜீவராசிகள் இருக்காலோ மொத்த பேருக்கும் அவர்களை சிருஷ்டித்து ரட்சித்து எல்லாம் பண்றவன் எம்பெருமான் தானே. ஆனா நீர் தான் எல்லாருக்கும் தேவதை. நான் போய் எல்லாருக்கும் நான் என்ன தீனமா எல்லாரும் நான் சொன்னா கேட்பாளா? இல்ல என்னுடைய காரியங்கள்லாம் நடக்குமா அப்படின்னா, அப்ப பெருமாள் சொன்னார், கவலையே படாத, லோகம் மொத்தத்தையும் உனக்கு அடிமையாக்கி வைக்கிறேன். சர்வே சைதேவ சம்யாந்தி யமஸ்ய பகவன் கிலான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. எல்லாருமே யமனுக்கு வசப்பட்டவர்கள், மரணத்துக்கு வசப்பட்டவர்கள் தான். அது இல்லாம யாரும் மார்த்தட்டிக்க முடியாது. எனக்கும் மிருத்யு தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது, மிருத்யு தேவன் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா யாரும் மார்த்தட்ட முடியாது. யாரா இருந்தாலும், எந்த ஜீவராசியா இருந்தாலும் அவன் மிருத்யு தேவனுக்கு வசப்பட்டவன் தான். இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் மிருத்யு தேவன் இழுத்துன்னு போயிடுவான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்படி ஒரு விஷயத்தை மிருத்யு தேவனுக்கு வரமாக கொடுக்குற மாதிரி பெருமாள் இப்படி ஒரு செல்வாக்க கொடுத்துட்டார். அவரு சரின்னு சொல்லி, ஏன்னு கேட்டா அது தேவை. எப்ப ஜனனம் ஒண்ணு இருக்கோ அப்ப மரணம் ஒண்ணு இருக்கணும், நடந்தாகணும். இல்லை இல்லாட்ட ரொம்ப ஆபத்து இல்லையா? ஜனனம் மாத்திரம் இருக்க, மரணம் இல்லைன்னா ஏற்கனவே பாப்புலேஷன் அதிகமாயிட்டு. சரின்னு சொல்லிட்டார். ஆனா பெருமாள் என்ன பண்ணார், எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஆனால் பிரம்மச்சாரிகளை மாத்திரம் உங்ககிட்ட நான் ஒப்படைக்கல, அந்த பிரம்மச்சாரிகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னார் பெருமாள். பிரம்மச்சாரின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சாரின்னா விவாகம் ஆகிறதுக்கு முன்னாடி, உபநயனம் ஆனப்புறம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். வாஸ்தவம் தான். ஆனா அவனுக்கு ஏன் பிரம்மச்சாரின்னு பெயர் வந்ததுன்னு கேட்டானா, அவன் வேத அத்தியனம் பண்றவன். பிரம்மா அப்படின்னா வேதம், சாரினா நடப்பவன் அர்த்தம். வேதத்தை வைத்து நடப்பவன், அதாவது வேதத்தை அத்தியனம் பண்ணுபவன் அப்படின்னு அர்த்தம். படிக்கிற பையன் தானே பிரம்மச்சாரி. படிப்பெல்லாம் முடிச்சப்பறம் கல்யாணம், அப்படிதானே கணக்கு. நம்ம வர்ணாசிரம தர்மங்கள்லயே என்ன கேட்டான்னா, பிரம்மச்சாரியா இருக்கிறவன் படிக்கணும். அந்த பிரம்மச்சாரி ஆசிரமத்தை முடிஞ்ச உடனே விரதம்னு ஒண்ணு பண்ணுவான். அது படிப்பு முடிச்சா பண்றது விரதம்னு ஒண்ணு பேர். அதான் இப்ப காசி யாத்திரைன்னு கல்யாணத்தை சொல்றாரு. அந்த விரதம் முடிஞ்ச உடனே அவன் பிரம்மச்சாரி கிடையாது, அதுக்கப்புறம் அவன் விவாகம் பண்ணிக்கணும் அப்படின்னு கணக்கு.
அதனால அது வரைக்கும் பிரம்மச்சாரினா அது வரைக்கும் அவனுக்கு படிப்பு காலம் அப்படின்னு அர்த்தம். அதனால பெருமாள் என்ன பண்ண, அப்பா யம தர்மராஜனே, நீ எல்லாரையும் நான் எப்ப வேணா எடுத்துப்பேன், ஏன் இஷ்டம் தான் சொல்லிட்டு இந்த பிரம்மச்சாரிகளை ஐயோ பாவம் பிரம்மச்சாரிகளை விட்டுடும். அவளை படிக்கிறவ, படிக்கிற குழந்தைகள் படிக்கட்டும், அவ கிட்ட போய் வேலையை காதிக்காத, மற்ற பேரெல்லாம் இஷ்டப்படி நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. யம தர்மராஜன் சரிதான் ஒத்துண்டுட்டா. ஆனால் ஒரே ஒரு கஷ்டம் இருக்கு. என்ன கேட்டான்னா, பிரம்மச்சாரிகள் கிட்ட அடியோட எனக்கு உரிமை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்படின்னு தான் என்னை யாரும் மதிக்க மாட்டான், குறிப்பா பிரம்மச்சாரிகள் மதிக்க மாட்டான். மற்றவெல்லாம் கூட கேட்பான், ஏன்னா யம தர்மராஜன் முடிஞ்சா உன் கைவரிசை பிரம்மச்சாரிட்ட காமியுமே அப்படின்னு கேட்பான். சில பேர் நான் பிரம்மச்சாரியவே இருந்துறேன்னு வேற ஆரம்பிப்பான். இப்படி எல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்கு. எனக்கு மதிப்பு குறைஞ்சு போயிடும். இப்போ பெரிய மதிப்பு இருக்கு, யமன்னாலே மொத்த பேர் நடுங்கிறா இல்லையா, இப்போ எனக்கு அந்த மதிப்பெல்லாம் குறைஞ்சிருமே அப்படின்னா, அதனால பிரம்மச்சாரிகள் கிட்ட கூட ஒரு சின்ன பங்கு எனக்கு உண்டு, அவளுக்கும் நான் உரிமை செலுத்துற மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னார். பெருமாள் நாராயணன் சொன்னார், சரி அப்படியானா ஒண்ணு பண்ணு, பிரம்மச்சாரி ஆனவன் நித்தியமே சமிதாதானம் பண்ணணும். சமிதாதானம்னா அக்னியில சமைத்து சேர்க்கணும். அதுக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு. அது ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். சந்தியாவந்தரத்தை காட்டிலும் சின்னது. சந்தியாவந்தரமே 5 நிமிஷம் தான் ஆகுது, சமிதாதானத்துக்கு 3 நிமிஷம் தான் ஆகும். சமிதாதானம்னு ஒண்ணு, அதை நித்தியம் பிரம்மச்சாரி பண்ணணும். அப்போ சமைத்துன்னு சின்ன சின்ன குச்சியெல்லாம் சேர்ப்பா அக்னியில, மந்திரங்கள்லாம் உண்டு. எந்த பிரம்மச்சாரி சமிதாதானம் பண்ணலையோ அவனை நீ உனக்கு வசமா ஆக்கிக்கோ அப்படின்னு விட்டார். அவன் எவனுக்கு வசப்படுவான் அப்படின்னு ஆக்கிக்கோ, சமிதாதானம் பண்றவனே நீ விட்டுடு அப்படின்னா அவரும் சரின்னு விட்டார். அதனாலதான் என்ன பண்ணணும் கேட்டா, ஒரு பிரம்மச்சாரியா இருக்கிறவன் தினமுமே விடாமல் சமிதாதானம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ற மாதிரி. அவன் ஒரு நாள் சமிதாதானம் பண்ணல வச்சுக்கோங்க, அந்த ஒரு நாளை எவன் எடுத்துருவான். அதாவது அவன் ஆயுஷ்ல கொஞ்சம் குறையும். ஏதோ அந்த எவனுக்குள்ள ஏதோ கணக்கு இருக்கு போல இருக்கு, எத்தனை விகிதம் அப்படிலாம் கணக்கு, இன்கம் டாக்ஸ் கணக்கு இருக்க மாதிரி ஏதோ பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் இருக்கும். இவன் எத்தனை நாள் இவன் பண்ணலையோ அத்தனை நாள் கணக்கு போட்டு பார்த்து அவன் ஆயுஷ்ல யம தர்மராஜனை குறைச்சுப்பான். ஏன்னா இவன் அதீனமாயிட்டு சொல்லியோ, அதனால இப்படின்னு ஏற்பாடாச்சு. அதனால பிரம்மச்சாரிகள்லாம் நிச்சயம் சமிதாதானம் பண்ணணும். பண்றாளா அப்படின்னு கேட்டா, நிறைய பாடசாலைகள்ல வேத அத்தியனம் பண்ற குழந்தைகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ கூட நிறைய பாடசாலை போய் பார்க்கலாம், வேதம் அத்தியனம் பண்ற பசங்கள்லாம் நிறைய பேர் பிரம்மச்சாரிகளா இருக்கிறவர்கள் சமிதாதானம் பண்ணிட்டு தான் இருக்கு. அந்த சொன்ன அது ரொம்ப சுலபம், அது 3 நிமிஷத்துக்கு முடிஞ்சு போயிடும். அது அப்படி பண்ண சமிதாதானம் அக்னியில பண்ண முடியாட்டா கூட ஒரு வழி ஒண்ணு சொல்லிருக்கா, அந்த மந்திரத்தையாவது சொல்லணும் அப்படின்னு. அக்னியில பண்ணாட்டா கூட அந்த மந்திரத்தையாவது அவன் நித்தியம் சொல்லணும் அப்படின்னு அந்த மாதிரி சொல்றவாளும் நிறைய பேர் இருக்கா. பொதுவாக என்ன கேட்டா, பிரம்மச்சாரி அப்படின்னா எதுவும் சாமானிய விஷயமா நினைச்சிடக்கூடாது. பொதுவா நாமெல்லாம் இவர் கல்யாணமானவர், அவர் பிரம்மச்சாரி அப்படின்லாம் சொல்றோம் இல்லையோ, அதெல்லாம் சொன்னா ஏதோ பிரம்மச்சாரிங்கிற ஒரு சாதாரணமான மனுஷன் அப்படின்னு தோணும். ஆனா இது சாதாரணம் கிடையாது. சாஸ்திரப்படி பிரம்மச்சாரி அப்படிங்கிறவன் வேத அத்தியனம் பண்றவன் அப்படிங்கிறபடினால ஒரு பிராமணனுக்கு அடிப்படையான மிக முக்கியமான காலம் இந்த பிரம்மச்சாரி காலம் இருக்கு. சின்ன குழந்தைகளுக்கு உபநயனம் பண்ணி அவன் அத்தியனம் பண்ற காலம் இருக்கும் இல்லையோ, அவன் தான் அவனுடைய லைஃப்லயே அது ரொம்ப முக்கியமான காலம். ஏன்னா பிற்காலத்துல அவன் பண்ணக்கூடிய என்னென்ன விவாகம் முதலானது என்னென்ன இருக்கோ, இல்ல யாகம் முதலானது என்னென்ன இருக்கோ, இல்ல திருவாராதனம் முதலானது என்னென்ன இருக்கோ, இல்ல பாராயணம் முதலானது என்னென்ன இருக்கோ, மொத்தத்துக்கும் அதுதான் அடிப்படை. இவன் காயத்ரி ஜபம், இவன் என்ன அத்தியனம் பண்றானோ, புருஷ உத்தமோ உபனிஷத்தோ என்னென்ன அத்தியனம் பண்றானோ எல்லாம் பின்னாடி உபயோகப்படும். இவன் உபயுக்தமான மந்திரங்கள்லாம் கத்துன்னா அது பின்னாடி உபயோகப்படும். புண்ணியாவத மந்திரங்கள், உதகசாந்தி மந்திரங்கள், அந்த மாதிரி என்னென்ன மந்திரங்கள், ஆயுஷம் மந்திரங்கள், என்னென்ன மந்திரங்கள் கத்துண்டானோ எல்லா மந்திரமும் பின்னாடி உபயோகப்படும். அதனால எவ்வளவு கத்துக்கிறானோ அவ்வளவு நல்லது. இவர் லைஃபுக்கே அடிப்படையான விஷயம் அது. பிரம்மச்சாரியா இருக்கச்ச ஒரு மந்திரமும் அவன் சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க, அத்தியனம் பண்ணலாம் வச்சுக்கோங்க, அவன் பின்னாடி வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவான். ஒவ்வொரு மந்திரத்தையும் வாயால கூட சொல்ல முடியாம தட்டப்புத்தன்னு சொல்லிட்டு இருப்பான். அவன் எந்த காரியமே செய்த மாதிரியே இருக்காது. மந்திரத்தை ஒழுங்கா சொல்லட்ட இப்படி செய்த மாதிரி இருக்கும், அனர்த்தமாயிடும். அதனால முக்கியமான ஒரு காலகட்டம் அது. அதனால்தான் பெருமாள் இத்தனை சொல்லிருக்காரு அவனுக்கு.
அந்த பிரம்மச்சாரிக்கு 4 அம்சங்கள் இருக்கான். பிரம்மச்சாரியுடைய பெருமைன்னு பார்த்தானா அதை 4ஆ பிரிச்சு விட்டுலாம். அதுல ஒரு பாகம் அக்னி கிட்ட இருக்கு, இன்னொரு பாகம் யமன் கிட்ட இருக்கு, 3வது பாகம் வேத ஆச்சாரியன், வேதம் சொல்லி கொடுக்குற ஆச்சாரியன் கிட்ட இருக்கு, 4வது பாகம் அந்த பிரம்மச்சாரி கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றது. 4 பாகம் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும் கேட்டா, பிரம்மச்சாரி ஒரு பாகம் அக்னி கிட்ட இருக்கு, ஒரு பாகம் யமன் கிட்ட இருக்கு இல்லையா. இந்த அக்னி கிட்ட இருக்கிற பாகத்தை இவன் தங்கிட்ட ஆக்கிக்கணும். அதுக்காக தான் நித்தியம் இந்த சமிதாதானம் பண்றதே. சமித்தெல்லாம் சேர்த்து வச்சு அக்னியில சேர்ப்பான் மந்திரத்தை சொல்லி உடனே அக்னி எரிவார், நன்னா ஜொலிப்பார். ஜொலிக்கிற அக்னி கிட்ட ஒரு மந்திரம் ஒன்று சொல்லுவான். எத்தே அக்னே தேஜஸ்தே நாகந்தே ஜஸ்வி இல்லட்டா மயி மேதாம் மயி பிரஜாம் மயி அக்னிஷ்டேஜோ ததாது, அக்னியே உன்னுடைய தேஜஸை எனக்கு கொடு அப்படின்லாம் இந்த மந்திரங்கள்லாம் வரும். சமிதாதான மந்திரங்கள் தான் இதெல்லாம். உன்னுடைய அக்னியை, உன்னுடைய தேஜஸை எனக்கு கொடு, உன்னுடைய வர்ச்சஸை எனக்கு கொடு, இப்படி எல்லாம் பிரார்த்திப்பான். அக்னி பகவானும் சரின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாகத்தை அப்படியே அவன் கிட்ட கொடுப்பார். அப்போ இவனுடைய 4 பங்கு அக்னிகிட்ட இருக்கணும், அந்த அக்னிகிட்ட இருக்கிற பங்கை இவன் வாங்கிக்கிறான். அடுத்தது யமன் கிட்ட ஒரு பங்கு இருக்கு, அந்த பங்கை இவன் வாங்கிக்கிறதுக்கு பிரம்மச்சாரி என்ன பண்ணணும் கேட்டா, பவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு சொல்லணும். நித்திய பிக்ஷை எடுக்கணும். பிரம்மச்சாரிக்கு பிக்ஷாட்டம்னு சொல்லி இருக்கு. பவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லி இவன் பிரசாதம் வாங்கி சாப்பிடணும். யார் பிக்ஷை கொடுக்குறாளோ அவகிட்ட பிக்ஷை எடுக்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது பிச்சை எடுக்கிற மாதிரி இல்லை. பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் 2 பேருக்குமே பிக்ஷாட்டனம் இருக்கு. அது லோகத்திற்கு பிச்சைக்காரன் மாதிரி நினைக்க வேண்டாம். இது விசேஷமான வைதிகமான உண்மையான விஷயம். என்ன கேட்டா, கிரகஸ்தனா இருக்கணும் இவர்களுக்கு பிக்ஷை போடணும். பிரம்மச்சாரி ஒருத்தன் வேதாத்தியனம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப சமுதாயத்துல மொத்த பேர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவனை பட்டி போடக்கூடாது. அவன் பகவத் பிக்ஷாந்தேகி கேட்டா கொடுத்தாகணும் இவ. அதனால்தான் பிரம்மச்சாரிக்கு அன்னம் போட்டா ரொம்ப விசேஷம், சன்னியாசிக்கு அன்னம் போட்டா பிக்ஷை போட்டா ரொம்ப விசேஷம். அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா கிரகஸ்தனா இருக்கணுக்கு அது ஒரு கடமை இருக்கு. கட்டாயம் அவன் பிக்ஷை போட்டாகணும், அவர்கள் பிக்ஷை கேட்டாகணும். அப்ப பிரம்மச்சாரி அவன் என்ன பண்றான், பகவத் பிக்ஷாந்தேகின்னு உறக்க கேட்கணும். வாசல் இருந்து உறக்க கேட்பார்கள். இதெல்லாம் ஐயார் சுவாமி நாவல் பாகத்துல எழுதி இருக்கும்போது அவருடைய திருமாளிகையில வாசல் இருந்து பிரம்மச்சாரி உறக்க கேட்பார், பகவத் பிக்ஷாந்தேகி அப்படின்னு கேட்பார். அப்புறம் சுவாமி உள்ள கூட்டு போய் பிக்ஷை எடுவார். இதெல்லாம் வைதிகமான விஷயங்கள். இதெல்லாம் இப்படி பிக்ஷை எடுக்கும்போது அந்த மிருத்யுவானவர் யமன் இருக்கார் என்ன பண்றான்னு கேட்டான்னா, ஐயோ பாவம் இவன் படிக்கிறான், இவன் நன்னா சாப்பிட்டு நன்னா படிக்கணுங்கிறதுக்காக தங்கிட்ட இருக்கிற பாகத்தை அவங்ககிட்ட கொடுத்துடுறான். அதே மாதிரி 3வது பாகம் ஆச்சாரியன் கிட்ட இருக்கு. இந்த பிரம்மச்சாரி என்ன பண்ணா, ஆச்சாரியனுக்கு சுசுரூஷை எல்லாம் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் கேட்டு அவர்கிட்ட படிக்கணும். அப்ப என்ன பண்ணுவார், ஆச்சாரியன் தன்கிட்ட இருக்கிற பாகத்தை இவன்கிட்ட கொடுப்பார். இவன் நன்னா படிக்கிறான், சொல்றதெல்லாம் கேட்டு இருக்கான், சுசுரூஷை பண்றான். குறிப்பாக ஆச்சாரிய அதீனமா இருக்கணும். பிரம்மச்சாரியசி அப்போசான கர்ம குரு மா சுஷுப்தாக பிக்ஷாச்சரியஞ்சர ஆச்சாரியாதீனோ பவ. இதெல்லாம் உபநயன மந்திரம். இதெல்லாம் உபநயனத்தில் வரும் இந்த மந்திரங்கள்லாம். அப்பா சொல்ற பையனை பார்த்து, அப்பா நீ பிரம்மச்சாரியா இருக்க, வேத அத்தியனம் பண்ணா சரின்னு அவன் பையன் பாடம் அப்படின்னு அவன். ஆச்சாரியா தீனோ பவ, ஆச்சாரியனுக்கு அதீனமா இருக்கணும்பா. ஏன்னா உன்னுடைய ஒரு பாகம் அவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்லி கொடுத்து அவர் பாகம் உங்ககிட்ட வரணும். வரணும்னா முதல்ல அவருக்கு சுசுரூஷையெல்லாம் பண்ணணும் இல்லையா. குரு சுசுரூஷியா வித்யா அப்படின்னு இருக்கு இல்லையா. அதனால அந்த சுசுரூஷை பண்ணி அவர்கிட்ட இருந்து இதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற. இவனும் சரி சரி அப்படிங்கிறான். அதனால பிரம்மச்சாரி சமிதாதானம் பண்ணணும், பிரம்மச்சாரி பிக்ஷை எடுக்கணும், பிரம்மச்சாரி ஆச்சாரிய சுசுரூஷை பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பண்ணா அந்த பிரம்மச்சாரி பூர்ணமான பிரம்மச்சாரியாக அவன் இருக்கிறான். அப்படி பிக்ஷை வெளியில யார்ட்டையும் எடுக்க முடியல அப்படின்னா, அதுவா மாத்திரமேவ பிக்ஷேத, அம்மா கிட்டே பிக்ஷை எடுக்காது. அதை என்ன பண்ணுவான்னு கேட்டான்னா, அம்மா சாதம் போடும் போதே பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு சொல்லுவான். இப்பவும் வழக்கம் உண்டு. நிறைய வைதிகாலத்துல பிரம்மச்சாரி சாதம் போடச்ச பௌதி பிக்ஷாந்தேகின்னு பிரம்மச்சாரி சொல்லணும். 3 தடவை சொல்லணும், பௌதி பிக்ஷாந்தேகி பௌதி பிக்ஷாந்தேகி பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு. ஆச்சாரிய பத்னி கிட்ட பிக்ஷை கேட்கலாம், தன்னுடைய மாதா கிட்டேயே பிக்ஷை கேட்கலாம், அப்படிலாம் இருக்கு. அப்படி ஒரு நாள் வேணா 2 நாள் 3 நாளுக்கு சேர்த்து வச்சுக்கலாம், அப்படிலாம் இருக்கு. ஆக பிரம்மச்சாரியா இருக்கிறவன் வேதம் கற்பதன் மூலம்
பிக்ஷை எடுப்பதன் மூலம் அவனுக்கு தேஜஸ் வளர்ந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்காக இந்த கதையை சொல்றோம். மேல மேல தேஜஸ் வளர்ந்துட்டே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன கேட்டான்னா, ஒண்ணு அக்னியினுடைய பாகம் மாத்திரம் இல்லை, முதல்ல சொன்ன மாதிரி வேதம்ங்கிறதே சத்தியம் அப்படின்னு இருக்கிறபடினால வேதம் சொல்ல 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 இவன் சத்தியவாதியாக ஆறான். அதனால பிரம்ம பிரவாதிஷ்ம தன்னோ மகாசீத்னு ஒரு வேதத்திலே நான் வேதத்தை சொல்லிட்டே இருக்கேன், வேதம் என்னை கைவிடவே கைவிடாது அப்படிலாம் வரும் அதுல. அதனால இந்த ஒரு தேஜஸும் அவனுக்கு வரணும்னா வேதாத்தியனம் மூலமாக இந்த சத்தியத்தை இவன் சொல்றபடினால அந்த தேஜஸும் வரும் அப்படின்னு இருக்கு. இப்படி முறையான பிரம்மச்சாரி யார் இருக்கானோ அவனை எல்லாருக்குமே பிடிக்கும்னு வேதம் சொல்றது. இப்படி ஒரு பிரம்மச்சாரி வேதாத்தியனம் பண்ணிட்டு பிக்ஷாட்டனம் பண்ணிட்டு சமிதாதானம் பண்ணிட்டு குரு சுசூட பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, எல்லா தேவர்களுக்கும் அவனை பிடிக்குமா, எல்லா மனுஷர்களுக்கும் அவனை பிடிக்குமா, அவனுக்கு எல்லாருமே பிக்ஷையெல்லாம் விடுவார்கள். அவன் நல்ல பிரகாசத்தோடு கூட இருப்பான், நல்ல தேஜஸ்வியா இருப்பான், பிற்காலத்துல பெரிய ஞானியா கூட அவன் வருவான் அப்படின்னு சொல்றான். அதனால சின்ன வயசுல இருந்தே வேதாத்தியனம் பண்ணி 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 அதனாலே சத்தியத்தை நிலைநிறுத்தி அசத்தியத்தை நம்ம குறைச்சுக்கணும். அதுக்கு இது ஒரு வழி என்பதாக சொல்லுகிறது. இப்படியாக இந்த 3 கதைகள் நாம் பார்த்தோம். ஓம் ஏகக்ஷேமோ ந கல்பதா மித்யாஹ கல்பதே கவே தத்ர பிரஜாப்யோ யோகக்ஷேமஹ யத்ர இதேன யஜ்ஞேன யஜந்தே ஹரிஹி ஓம்.